அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா முக்கிய தினங்கள் பாகம் 2. முதல் கேள்வி, முத்துராமலிங்க தேவரின் அழைப்பினை ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மதுரைக்கு வந்த ஆண்டு எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா செப்டம்பர் 6, 1939. அதாவது முத்துராமலிங்க தேவரினுடைய அழைப்பினை ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மதுரைக்கு எந்த தினத்தில் வந்தார் அப்படின்னா செப்டம்பர் 6, 1939. இரண்டாவது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் கமுதியில் குற்றப்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டினை எந்த ஆண்டு நடத்தினார்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா மே 12, 13, 1934. அதாவது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கமுதியில் ஒரு குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்துகிறாரு. அது எந்த தினத்தில் அப்படின்னா மே 12, 13 ஆகிய 2 தினங்களில் 1934 ஆண்டு நடத்தினார். மூன்றாவது கேள்வி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மதுரை வைத்தியநாத ஐயர் ஆலய நுழைவு போராட்டத்தினை நடத்திய தினம் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஜூலை 8, 1939. அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலில் மதுரையை சார்ந்த வைத்தியநாத ஐயர் அவர் ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துகிறாரு. அது எந்த தினம் அப்படின்னா ஜூலை 8, 1939. நான்காவது கேள்வி, கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்ட தினம் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா 1/1/2000. அதாவது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கப்பட்ட சிலையானது பொதுமக்கள் பார்வைக்காக எந்த தினத்தில் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா 1/1/2000. அடுத்து உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம். உலக இயற்கை வள பாதுகாப்பு தினமானது எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூலை 28. அடுத்து உலக ஈரநில தினம். உலக ஈரநில தினமானது எந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி 2ஆம் நாள். அடுத்து உலக இயற்கை தினம். உலக இயற்கை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா அக்டோபர் 3ஆம் நாள். இதுக்கு முன்னாடி பார்த்தது உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம். அது ஜூலை 28. இது உலக இயற்கை தினம். உலக இயற்கை தினம் அக்டோபர் 3. அடுத்து உலக வனவிலங்கு தினம். உலக வனவிலங்கு தினமானது என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா அக்டோபர் 6ஆம் நாள். அடுத்து உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம். உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினமானது எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா அக்டோபர் 5ஆம் நாள். இந்த அக்டோபர் 5ஆம் நாளில் தான் உலக ஆசிரியர் தினமானதும் கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்து உலக ஓசோன் தினம். உலக ஓசோன் தினமானது என்று கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா செப்டம்பர் 16ஆம் நாள். செப்டம்பர் 16ஆம் நாள் தான் உலக ஓசோன் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்கள் மற்றும் மேலும் பல ஷார்ட்கட் உள்ள வீடியோக்கள் நமது சேனல்ல இருக்கு. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.